அன்னைக்கு ஒரு நாள் இதே ஃபன் மூட்ல ஒசாகா போயிருந்தேன். அங்க போயிட்டு காரை பார்க் பண்ணி போட்டு நிமிந்தா கண்ணுக்கு முன்னுக்கு காவல்துறை நிக்குது. இதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை பாருங்க. சைக்கிள ஓரமா ஓட்டிக்கு வந்தவன சைரன் போட்டு வந்து பிடிக்கிற அளவுக்கு அவன் என்னடா பண்ணினான், எதுக்காக பிடிச்சிருப்பானுங்க, பிடிச்சிட்டு விட்டுருவானு சொல்லி பார்த்தா பெரிய ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்குது. போன கார் திருப்பிட்டு வந்து நித்தாட்டிட்டு சைக்கிளை தூக்கி சைட்ல வச்சுட்டு ஆளை காரை ஏத்திட்டாங்க. அப்ப விடுவானல் இப்ப விடுவானு சொல்லி பார்த்தா 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு விடுற அறிகுறியே காணல. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னதோ மயக்கம். இதுல இருந்து என்ன வழங்குது, சைக்கிள் ஓட்டி வந்தவனுக்கு இந்த நிலைமை மனுஷன்னா மோட்டார் பைக் கார் பெரிய பெரிய வாகனம் ஓரவங்கட நிலைமை எப்படி இருக்கும். ஜப்பான்ல ரூல்ஸை பிரேக் பண்ணினீங்கன்னு சொன்னா எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல, ஃபைனை போட்டு கையில தந்துருவாங்க. சோ ஜப்பான்ல வாகனம் ஓடும் போது ரொம்ப கவனமா ரூல்ஸை பிரேக் பண்ணாம ஓடணும். வீடியோக்கு ஒரு லைக்